என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மவணக்கம் சாமி. ஆத்மவணக்கம் சாமி. சொல்லுங்க சாமி. சாமி, இங்கே சாமி இருக்காரு. கோயிலுக்கு எங்கே போனாலே வந்து கற்பூர தீபாராதனை காட்டுறாங்க இல்லைங்களா? ஆமாம். அது எதுக்காக, என்னத்துக்கு? அது எனக்கு இது வரைக்கும் விளங்கலை. அது இல்லை, அதாவது வந்து சாமி, இறைவன் வந்து இருளாக இருக்கான். ஆமாம். நாம் வெளிச்சமானாதான். இப்போ இருளில் போய் இருட்டில் ஒரு ஆள் நின்னா தெரியுமா? தெரியாது. அந்த இடத்துல வெளிச்சம் போட்டா அது மாதிரி கருவறை வந்து இருட்டு. ஆமாம். அதில் சாமியும் கருப்பாக தான் இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. ஆமாம். அதை நான் கற்பூரம் ஆராய்ச்சி காட்டும் போது அது வெளிச்சத்துக்கு வந்து தெரியும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, எல்லாம் சாமி கோயிலுக்கு போய் உடனே கண்ணை மூடி கண்ணில் யாரும் கும்பிட கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தீப ஆரத்தி காட்டும் போது அது அந்த கடவுளுடைய முகம் அழகாக தெரியும். அதை பார்க்கணும், ரசிக்கணுன்றதுக்காக தான் கண்ணை திறந்து பாருன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கண்ணை சாமி கும்பிட்டா கண்ணை மூடின்னு சாமி கும்பிடுவாங்க. அது தப்பான செயல். அந்த நாம் வந்து கற்பூரம், அது வந்து பக்தியில் வந்து கற்பூரம் காட்டுறாங்க. நாம் ஆன்மீகத்தில் போகும்போது நாம் கற்பூரமாக மாறி நாம் ஒளியாக மாறி போகும்போது இறைவனை பார்க்கலாம். அதனுடைய அது அடையாளம், இது நிஜம். ஆமாம். அப்போ கற்பூரம் ஆதானா அந்த அடையாளம். சில கடையெல்லாம் திறக்கும் போதும் கடை மூடும் போதும் கற்பூரம் ஏற்றுறாங்க சாமி. அது எதுக்கு சாமி? அது வந்து அவங்க திஷ்டின்னு பண்ணுறாங்க சாமி. ஆமாம். ஒரு திஷ்டி. அது வந்து திஷ்டிலாம் ஒன்றும் கிடையாது சாமி. ஆனால் இருக்குன்னா இருக்குது. அதே சொன்னார் இல்லையா, அவங்க நீங்கள் மனசில் வந்து எதுவாக நினைக்கலாம் அதுவாக மாறும். திஷ்டிக்குதுன்னா இருக்கும். திஷ்டினா திஷ்டி இல்லை. அவங்க அந்த கல்பத்தை வந்து இது பண்ண உடனே அந்த கல்புரம் காட்டினா திஷ்டி போயிடுச்சின்னு பண்ணுவாங்க. காட்ட வேண்டிய அவசியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மனசு தான் காரணம். மனசனுடைய. ஆமாம். சாப்பிடக்குள்ள ஃபோன் கேட்குது. உங்கள் பேத்தி தான் பேசலை, பொம்மை. இப்போ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக இல்லை.